அல்சர் இருக்கு, வாயு கோளாறு இருக்கு, ரொம்ப ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்கேன், அப்ப நான் என்ன பண்றது? ஆனா அதுக்கு தகுந்த நம்ம உணவு எடுத்துக்கணும். அப்ப நம்ம நல்லா சாப்பாடு போட்டு காரக்குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டா உடல் என்ன பண்ணும்? போடும். கிரைண்டர்ல மாவு போட்டீங்கன்னா தண்ணி ஊத்த கொஞ்சம் மறந்துட்டீங்கன்னா டைட் ஆயிடும். அப்படியே அப்படியே முறுக்கிட்டு. அது என்ன காரணம்? நிறைய பொருள். அந்த மாதிரிதான் நம்ம ஒரு பொருள் உடலுக்குள்ள குடல் வந்து ரொம்ப பக்குவமான நிலையில இருக்கும். அதுக்குள்ள நீ போய் அல்சர் வந்திருக்கு, புண்ணு வந்திருக்க சமயத்துல நீ அதுக்கு வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு சாதம் இல்ல பிரியாணி, காரக்காரம், உனக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம், ஏப்பம் வருது, குடல் புண்ணா இருக்கு அப்படின்னா முதல்ல நிறுத்த வேண்டியது உணவு. 1 மாத காலமாவது உணவு முதல்ல நிறுத்திடணும். தேங்காய் பால் எடுக்கிறது, மந்தக்காளி கீரைய கொதிக்க வச்சு குடிக்கிறது, மந்தக்காளி கீரையை பருப்பு போட்டு சாப்பிடுறது, பருப்பு கீரை, கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கலாம். ஆனா எல்லாமே சூப்பு முறையில தான் கொடுக்கும். அப்புறம் புழுங்கலரிசி மட்டும்தான் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கஞ்சி போட்டு குடிக்கிறது. அந்த நிலையில இருக்கிறவங்க நித்தமே சவாசனம் நம்ம நல்லா மல்லாந்து படுத்துக்கிட்டு இந்த 2 கையும் தலையில வச்சுக்கிட்டு நம்ம படுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? மூச்சை நிதானமா அந்த குடல், அந்த வயிற்று மேல எங்க உனக்கு வலி இருக்கோ வயிறு மேல, நான் இது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வயிறு வலி வரும்போது நான் செஞ்சு நான் மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் சாப்பிடல, அதுவா சரியா போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மூச்சை வந்து அது மேலேயே கவனிச்சு அதுக்குள்ள ஹீலிங் கொடுத்துக்கிட்டே நம்ம மூச்சை இழுத்து இழுத்து விட்டோம்னா அந்த இடத்துல திருமணம் ஆன பெண்களா இருந்தா கொஞ்சம் அந்த உறவுகளை வந்து தள்ளி வச்சுக்கிறது, உணவுல கட்டுப்பாடோட இருக்கிறது. இது எந்த விதத்துல அப்படின்னு சொன்னா எல்லா விதமான புண்கள், குடலுக்கு புண்ணா இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில இருக்கிற புண்ணா இருந்தாலும் சரி, வலு விழுந்து இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாயிடும். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பீரியட் ஆகிற சமயத்துல இடுப்பு வலி வருது, அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த நேரத்துல வந்து உணவு கட்டுப்பாடு, நாடி சுத்தி கூட பண்ணலாம்னு சொல்றாரு ஐயா. நாடி சுத்தி கூட நம்ம படுத்துக்கிட்டே, அவங்க நின்ற நிலையில எந்த ஆசனமும் பண்ணக்கூடாது, படுத்த நிலையில சவாசனம் மாதிரி நல்லா மல்லாந்து படுத்துக்கிட்டு நாடி சுத்தி கூட காலையில பண்ண சொல்றாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் சவாசனம், விபரீத கரணி, நாடி சுத்தி மட்டும் 3 வேளை, மாத்திரை சாப்பிடுற மாதிரி 3 வேளை பண்ணா உடல் புண்கள் சீக்கிரம் மாறிடும், கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆயிடும். குழந்தை தரிக்க லேட்டா இருக்கிற பிள்ளைங்க கூட நல்லா படுத்துக்கிட்டு இந்த விபரீத கரணி எல்லாம் படுத்தா அந்த அடி வயிறு என்ன ஆகுமோ அப்படியே ஃபுல்லா இழுத்து நல்ல நிலையில வந்துரும். புண்கள் உள்ள இருக்கிற தோல் சிகப்பு கலர் அச்சரம் நாக்குல வருது இல்லைங்களா? அச்சரம் உடல் வெந்து போனாதான் நாக்குல வரும். அந்த உதடெல்லாம் ஒருத்தர் தோல் எல்லாம் தொங்கும். அப்பயே சொல்லலாம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல்லா புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த புண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுமே முதல் வேலையா அவன் சாப்பாடை நிறுத்திடணும். இளநீர் எடுக்கிறது, வெள்ளரிக்காய் எடுக்கிறது, உணவுல நெய் எடுக்கிறது, பசும்பால் நல்லா குடிக்கிறது, பாதாம் பிசினி ஊற வச்சு காலையில 1 ஸ்பூன் போட்டுக்கிறது. இதே பாதாம் பிசினிய பசும்பால் இருக்கிறவங்க பனங்கல்கண்டோட பாதாம் பிசினியும் சப்ஜா விதையும் கலந்து குடிச்சாங்கன்னா சீக்கிரம் ஒரு 90 நாள் நீங்க வேற எந்த அலோபதி மருந்து சாப்பிட்டாலும் கூடவே இந்த அடிஷ்னலா இதை எடுக்கும் போது நமக்கு ஒரு 30 நாளைக்குள்ள நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிசினி ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, அந்த மரம் பார்த்திருப்பீங்க நீங்க, அந்த மரத்துக்கு உண்டான சக்தியை விட இந்த பிசினிக்கு நிறைய சக்திங்களா. ஏன்னா அதனோட உயிராற்றலை எடுத்து இது பிசினியா மாறுதுங்க. அதே மாதிரி பாதாம் பிசினி மட்டும் இல்லைங்க, முருங்கை வருது பாருங்க பிசினி, அது இன்னும் அபார சக்திங்களா. விந்து கட்டுறதுக்கு, இந்த குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து முருங்கை மரத்தோட அந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த முத்தி போன விதைகள் நல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் இரவு படுக்கும் போது சாப்பிட்டதுன்னு ஒரு 3 மாசத்துல பாப்பா நிக்கும். இதுல எந்தவித ஐயப்பாடும் கூட கிடையாது. நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடும். நரம்பு தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி எல்லாம் வரவே வராது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி ஊட்டம் கொடுத்துரும். இப்ப இந்த புண்ணு இருக்குன்னு ரொம்ப பாதப்படுறதை விட அந்த புண்ணுக்கு தேவையானதை சாந்தி நிலையில இருக்கிறது, கோவப்படாம இருக்கு. ஒருவித புண்ணு வர்றதுக்கு என்ன காரணம்னா கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா. நிறைய இந்த நான்வெஜ் சாப்பிடுறது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறவங்களா இருக்கணும். அப்படி இல்ல, வீட்டுல பொழுதனைக்கும் சண்டை சச்சரவு, துன்பம், குழப்பம், பிரச்சனை இப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு
குடல் புண் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது மயக்க நிலையில போயிடும், தலைவலி அதிகம் இருக்கும். இவங்க எல்லாருமே உணவுங்கிற உள்ள ஒரு மாத காலத்துக்கு ஒரு 21 நாளாவது, ஒரு மாதம்ல 21 நாளாவது இந்த உணவு பழக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு எல்லா விதத்திலையும் ரொம்ப சக்தி வந்துடும்.